ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யே நமः. ஓம் ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவாய நமः. ஓம் ஸ்ரீ சிவகுடும்பாய நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வந்தே ஸ்ரீ குரோர் மண்டலம். இன்றைக்கி ஸ்ரீ லலிதா செகண்ட் எபிசோட். நம்ம போன வாரம் இது ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக இதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாளே, எதனால் அதை சொல்கிறோம்? அதாவது ஓம் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியே நம, ஓம் ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவாய நமக அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகங்கிறோம். இந்த மூணும் எதனால் வருது? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு 2-3 எபிசோடில் இட் வில் கெட் கம்ப்ளீட்டட். இந்த எபிசோடில் நம்ம ஜஸ்ட் மாதாவை பற்றி என்ன இருக்குது, பித்தாவை பற்றி என்ன இருக்குது, குருவை பற்றி என்ன இருக்குது, இதை பார்க்க போகிறோம். மாதா பிதாவை பற்றி, குருவை பற்றி, தெய்வத்தை பற்றி. மாதா பிதா குரு தெய்வம் திருப்புகழ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக பாடியிருக்கா. மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லாம் இங்கு எனக்கு நீதான். முருகரை பார்த்து பாடுறா. என்னை விலக்கல் நீதி என்றால் ஆதாரம் வேறு உலகிலே இல்லை. பழனி வித்தகா நீயே எனக்கு ஆதாரம். இங்கு எனக்கு நீதான் மாதா பழனி வித்தகா. இங்கு எனக்கு நீதான் பிதா பழனி வித்தகா. இங்கு எனக்கு நீதான் குரு பழனி வித்தகா. நீதான் எனக்கு இங்கு தெய்வங்கள் எல்லாம். போன வாரம் நம்ம பார்க்கறச்ச நம்ம சொன்னோம், மகாகணபதிக்கு மேலே வேறு யாருமே இல்லை. அவர் தான் மூலாதாரம், அவர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அவரால் தான் எல்லாமே இந்த இதில் லோகத்தில் ஆதாரமாக இருக்குது. அவரால் தான் எல்லாமே நடக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அவரே ஒருத்தரை வணங்குறாருன்னா யாரை வணங்குறார்? அவருடைய அம்மா அப்பாவை தான். அவருடைய அம்மா அப்பாவை தான் அவரே வணங்குறார். அப்போது நம்ம உடலில் அவர் தான் மூலாதாரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்ம யார்கிட்டேருந்து வந்தோம்? நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து வந்தோம். ஸோ நமக்கும் நமக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னா நம்ம அம்மா அப்பா தான். அவளை நம்ம தெய்வமாக வணங்கணும். இதுதான் ஒரு பெரிய தத்துவம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்லோகம் பாருங்க. நாஸ்தி அம்மா அப்பாவை பற்றி, குருவை பற்றி நம்ம அது பார்க்கலாம். நாஸ்தி மாத்ரு சமாச்சாயா. நாஸ்தி மாத்ரு சமாச்சாயான்னா என்ன? தெர் இஸ் நோ ஷேட் லைக் மதர். மதர் ஒரு அம்மாவை மாதிரி ஒரு சாயான்னா இது ஷேடு, நிழல். அந்த நிழல் அம்மாவை போல் ஒரு நிழல் இல்லையாம். நாஸ்தி மாத்ரு சமாகதி. அம்மாவை போல் ஒரு அடைக்கலமும் கிடையாதான். தாயை போல தெர் இஸ் நோ ரெசார்ட் லைக் அ மதர். நாஸ்தி மாத்ரு சமந்திராணம். தாயை போல் நமக்கு பாதுகாப்பு யாருமே கிடையாதான். பிறந்த உடனே எப்படி டெத் பெட்டில் இருக்கிற ஒருத்தனை நம்ம பார்த்துருப்போம். அவனுக்கு நகர முடியாது, எதுவும் பண்ண முடியாது, எழுந்துக்க முடியாது. யாரோ ஒருத்தர் தான் தூக்கி படுக்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னா, அதே மாதிரி தான் பிறக்கிற குழந்தைக்கு அதால் எதுவுமே பண்ண முடியாது. நகர முடியாது, எழுந்துக்க முடியாது, க்ளீன் பண்ணிக்க முடியாது, தன்னைத்தானே சாப்பிட முடியாது. எல்லாமே யாரோ ஒருத்தர் பண்ணணும். யார் பண்ணுறா? அம்மா தான் பண்ணுறா. அம்மா தான் கடகடன்னு, ஐயோ இந்த குழந்தை பாவம் பசிக்குமே, இதுக்கு இந்த குழந்தை சுச்சோ இதுவாகிடுது, இது க்ளீனாக இருக்கணுமே, க்ளீன் பண்ணுவோம், இதுக்கு குளிப்பாட்டி விடுவோம். அந்த மாதிரி எல்லாமே அம்மா தான். அதோட குழந்தை ட்ரெஸ் எல்லாம் துவைப்போம், எல்லாம் பண்ணுறது அம்மா. அவளால் முடியலன்னா கூட யார்கிட்டையாவது ரிக்வஸ்ட் பண்ணியாவது பண்ண வச்சுடுவா. அந்த குழந்தைய க்ளீனாக பார்த்துட்டுருவா. அப்புறம் எழுந்து நடக்க வச்சு அதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து, இது உன்னோட அப்பா, இதெல்லாம் சொந்தக்காரான்னு சொல்லி கொடுத்து, நீ நன்னா படிக்கணும், நன்னா வரணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணித்தரான். அதே மாதிரி நாஸ்தி மாத்ரு சமாபிரபா. அவளை மாதிரி எவர் கிவிங் ஃபவுண்டைன் லைஃப்பில் யாருமே கிடையாதான். அவள் த்ரூ அவுட் லைஃப், அவள் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஷி வில் பி கிவிங். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பாடு செஞ்சு தரட்டுமா? நன்னா இருக்கணும் நீ எங்கே இருந்தாலும், இப்படியே சொல்லின்னு இருப்பா. தனக்கு அவன் இந்த பிள்ளை திட்டானே, இந்த குழந்தை திட்டிடுத்தேன், பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே, பிள்ளை அப்படி பண்ணானே, அதெல்லாம் இருக்காது. பதிலுக்கு திருப்பியும் அந்த அம்மா என்ன பண்ணுவா? பண்ணிகிட்டே தான் இருப்பாள். ஸோ அதுதான். ஸோ நாஸ்தி மாத்ரு சமாச்சாயா, நாஸ்தி மாத்ரு சமாகதி, நாஸ்தி மாத்ரு சமந்திராணம், நாஸ்தி மாத்ரு சமாபிரபா அப்படின்ட்டு சொல்லிருக்கு. தென் அப்பாவை பற்றி, பிதா ஸ்வர்க பிதா தர்ம பிதாஹி பரமம் தப பிதரி பிரீத்தி மாபன்னே பிரியந்தே சர்வதேவதா. பிதா ஸ்வர்கன்னா கடவுள் ஈக்குவலன் டு ஹெவன் அப்படின்னு சொல்கிறான். அவரே தான் ஹெவன்.
ஸ்வர்க்கம், அவரே தான் தர்மம், அவரே தான் அல்டிமேட் சாக்ரிஃபைஸ், அவரே தான் மொத்த ஒரு சாக்ரிஃபைஸ், அவர் தான் எல்லாம் பண்ண மாதிரி. அது தர்மத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பரமம் தப்ப. பித்தரி பிரீத்தி மாப்பன்னே பிரியந்தே சர்வதேவதா, எல்லா தேவர்களையும் விட ஹையஸ்ட் பிளேஸு அவருக்கு தான், எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான். ஏன் இந்த மாதிரி நமக்கு ஏன் அவர் தான் ஸ்வர்க்கம், அவர் தான் தர்மம், அவர் தான் அல்டிமேட் சாக்ரிஃபைஸு, அவர் என்ன அப்படி நம்மளுக்கு பண்ணிட்டார் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணார் அப்படின்னா? அம்மா நமக்கு பாதுகாப்பாக இருந்தால் எல்லாம் சொல்லி கொடுத்தா எல்லாம் பண்ணினா. அப்பா என்ன பண்ணார்? வெளி உலகத்தை அப்பா தான் காமிக்கிறார். வெளியில் ஆக்ஷன் போயிட்டு ஒவ்வொன்றா காமிக்கிறார். கடைக்கு போகிறதுலேருந்து, கால்குலேஷன்ஸ்லேருந்து, ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது அங்கே நம்ம படிச்சுக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணுறார். இப்போ மாதா பிதா அப்படின்னா மாதாவே தந்தையாகவும் சில விஷயங்கள் செய்கிறாள் அப்படிங்கிறது தான் மாதா பிதா. அடுத்தது பிதா என்ன பண்ணுறார்? தர்மம், அவரே தர்மமாக இருக்கிறதுனால, தர்மத்தோட ஒரு வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை நடத்துறதுனால அவர் என்ன பண்ணுறார்? நமக்கும் தர்மத்தை போதிச்சு தரார். அதனால் அவரே தர்மம். அடுத்தது அல்டிமேட் சாக்ரிஃபைஸ், நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாம் தனக்கு இல்லைன்னா கூட குழந்தை நன்னா வரணும்னு நம்மளை மேலே கொண்டு வரார். அடுத்தது அதனால் அவர் எல்லாருக்கும், கடவுளுக்கெல்லாம் கடவுளாய் அவர் தான். நம்மளை பொறுத்தவரையிலும் என்ன, கடவுளுக்கெல்லாம் கடவுள் அவர் தான். அப்படி தானே? ஏன்னா அவர் இதெல்லாம் சொல்லித்தரலன்னா இன்றைக்கி நம்ம இல்லை, நம்ம அம்மா பிறக்க வைக்கலன்னா இன்றைக்கி நம்ம இல்லை. நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளை அன்றைக்கி ஒன்றும் முடியாமல் இருந்த காலகட்டத்தில் அவங்க நம்மளுக்கு எல்லாம் செய்யலை, தன்னுடைய இதெல்லாம் தியாகம் பண்ணி செய்யலைன்னா, அப்பா தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி நமக்கு கொண்டு போய் அழைச்சின்னு போய் எல்லாம் செஞ்சு செலவு பண்ணி நம்மளை இன்றைக்கி இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க தான், பேஸ் அவங்க தான். அவங்களால தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம், இல்லைன்னா நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்க தான் காரணம். அவங்கள அதனால் நம்ம திட்டக்கூடாது. கடவுளுக்கெல்லாம் மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா, பித்தரி பிரீத்தி மாப்பன்னே பிரியந்தே சர்வதேவதா அப்படிங்கிறான். இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு 2 பேருக்கும் நம்ம சரியானபடி பூஜை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், கடவுளுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கூட அவங்களையெல்லாம் திருப்திப்படுத்தினதுக்கு சமானம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்மளுடைய அம்மா அப்பாவை நம்ம பத்திரமா எல்லாம் செஞ்சு முடித்தோம்னாலே கடவுளெல்லாம் திருப்திப்படுத்தினதா, கடவுளுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடித்ததா ஒரு ஐதீகம். அதனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஆமாம் நான் கூட அப்படி தான், எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் கரெக்டாக நான் செய்கிறேன், ரொம்ப நல்ல பையன் நான்னார். எப்படி செய்கிறீங்க எல்லாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க 2 பேரும் முடியலன்னாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கியான்னு கேட்டேன். சரின்னு இருந்தாங்க. என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டேன். அடிக்கடிக்கு எங்கள் அம்மாவுக்கும் ஒய்ஃப்க்கும் சண்டை வருது, அவள் டியூட்டி அது அவள் பண்ணணும், ஆனால் அந்த மாதிரி இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். இப்போது இவர் எந்த பொறுப்பும் எடுத்துக்கல, ஒய்ஃபை செய்யணும்னு சொல்கிறார். இப்போ அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது யாரோட டியூட்டி? இவரோட டியூட்டி. இட் இஸ் ஹிஸ் டியூட்டி. நன்றி கடன் நம்ம செலுத்தணும். நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமே தவிர, நம்முடைய கணவர்கிட்டையோ இல்லை மனைவிக்கிட்டேயோ போய் நீ பண்ணு, மாமியார் மாமனாருக்கு பண்ணுறது உன்னுடைய டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க பண்ணலாம், அவங்களா பண்ணினாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் போய் சண்டை போட வச்சு அவங்களுக்குள்ளே சண்டை வருது, இட் இஸ் டர் டியூட்டி, பண்ணல என்னோடய ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நம்ம தான் நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன வேணுமோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அம்மா அப்பா நம்மக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை வேறு ஒரு இடத்துல வச்சுருந்து நம்ம போய் அவங்கள பார்த்துட்டா சரியாக வருமா, எப்படி இருந்தால் நம்ம அம்மா அப்பாவை நம்மளால் திருப்தியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவங்களுக்கு செய்யணும். நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ணியோ இல்லை, அவங்களுக்கு அம்மா அப்பா வயசான காலத்தில் குழந்த மாதிரி அவங்க எல்லாமே எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. எல்லா ஆசையும் நம்ம நிறைவேற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எது பண்ணினா நல்லதுங்கிறத நம்ம இப்போ அனலைஸ் பண்ணணும். ஒரு காலத்தில் நமக்கு அவங்க அனலைஸ் பண்ணாங்க, இப்போ அவங்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி நன்மையாக அவங்களுக்கு பண்ணி தரணும். அதுதான் முக்கியம். அவங்க திருப்தியாக இருக்கா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி நம்ம ஸ்பௌஸையும் கஷ்டப்படுத்தி, நம்ம குழந்தைகளையும் கஷ்டப்படுத்தி, அவங்களையும் கஷ்டப்படுத்தி அப்படி பண்ணக்கூடாது. பார்த்து அவங்களுக்கு எது சரியோ அதை நம்ம பார்த்து செய்து அவங்களே காப்பாற்றணும். அதுதான் முக்கியம். அதுக்கு ஒருத்தர் சொன்னார், அதனால தான் நான் கொண்டு போய் இதில் விட்டேன், அநாத ஆசிரமத்தில், முதியோர் இல்லத்தில் விட்டேன். அது கிடையாது.
நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்ம பார்த்துக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு செய்யணும். கொண்டு போய் எங்கேயோ விட்டுறக்கூடாது. போய் பார்த்துக்கணும். அப்பப்போ போய் பார்த்துட்டு வரணும். ஒரு அட்டெண்டர் போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க, உங்கள் பார்வையில் இருக்காங்கங்கிறது நல்ல விஷயம். அப்போ தானே அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம குழந்தை வந்து பார்த்துட்டு போகிறது, இவளால் முடிஞ்சது இது, இவனால் முடிஞ்சது இது, அதான் அவனும் பண்ணுறான், அவளும் பண்ணுறான் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். அந்த மாதிரி ஓடணும். நான் சொன்னது அட்டெண்டர்னு சொன்னது முடியாமல் போச்சுன்னா மற்ற நேரங்கள் எது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து செய்யணும். அடுத்தது ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. இதுக்கு அடுத்தது அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேஸ்மெண்ட் போட்டது அம்மா. அடுத்தது கட்டடம் கட்டுறது அப்பா. அந்த கட்டடத்துக்கு மேலே பூச்சி வேலை, அதுக்கு மேலே நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, என்ன ரைட் பார்த்து எது அப்படின்னு பார்த்து சொல்லித்தரது, அது குரு. அவர் தான் எப்படி உள்ளே இருக்கிறது, என்ன பண்ணுறது, என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தர்றது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குருங்கிறது பெரிய விஷயம். இவா 2 பேரும், அம்மா வந்து பேஸ்மெண்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா, எழுந்து நடக்கிறதுக்கு போகிறதுக்கு. அடுத்தது லோகத்தை அப்பா காமிச்சு கொடுத்தார். அடுத்தது ஃபஸ்ட்டு குரு எங்கே போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலில் தான் போய் முதல்ல நம்ம மதர் டங் ஒன்றா இருக்கும், ஸ்கூலில் வேறு ஒரு பாஷையாக இருக்கலாம், இங்கிலீஷ் அது கற்றுக்குறோம். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் கற்றுக்குறோம். மேக்ஸ் கற்றுக்குறோம், சயின்ஸ் கற்றுக்குறோம், சோஷியல் கற்றுக்குறோம், லோகத்தை பற்றி கற்றுக்குறோம். அப்படின்னா ஸோ அங்கே குரு, அவள்லாம் குரு. நம்ம இன்றைக்கி டீச்சர்ஸ் வந்து திட்டக்கூடாது, போகக்கூடாது, அந்த மிஸ்க்கு தெரியறதா தெரியலையாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுறோம், மிஸ் எப்படி இருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பாசிட்டிவாக அவகிட்ட என்ன பாசிட்டிவ் இருக்கோ, என்ன சொல்லித்தராளோ, நமக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கணும். அவளை குருவாக மதிக்கணும். சின்ன விஷயம் கற்றுண்டாலும் குருன்னு மதிக்கணும். மதித்து அந்த விஷயத்தை ஆத்மார்த்தமாக கற்றுண்டு நமக்கு என்ன தேவையோ அதை கற்றுன்ட்டு பாசிட்டிவாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருந்தோம்னா குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே தேவர், குருவே மகேஸ்வரன், எல்லாமே பரபிரம்மம் சாக்ஷாத் குருவேவாக இருப்பார். அந்த மாதிரி, அதாவது எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன விஷயம். இதில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன, பிரம்மானா உருவாக்குபவர், விஷ்ணுன்னா என்ன, அந்த மாயை எடுத்து மாயையாக எல்லாம் அப்படியே இது இருக்குது பாரு, அது இருக்குது பாருன்னு அப்படின்னு நம்மளுக்கு ஆசை வரும். இது வேணும் அது வேணும்ன்ட்டு நம்ம எல்லாம் இது பண்ணுவோம். அதெல்லாம் தரது அவர். அதனால் சௌபாகியம் அது இதுன்னு தைரியத்தை கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். அவரே ஒரு தசாவதாரம் எடுத்திருக்கார், அசுரரெல்லாம் அழிச்சிட்டார். அதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு அப்படியே நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணும். சிவன் பரமேஸ்வரர் அவரே தாங்கிற நாலேஜ் எல்லாம் கிடைக்கும். இப்படி எல்லாமே குரு தான், எல்லாமே இருக்குது. தேவர்கள்லாம் என்ன பண்ணுவா, சகல சௌபாகியங்களும் தருவா, ஆசீர்வாதங்கள் தருவா. ஸோ இந்த மாதிரி அது எல்லாம் நம்ம வந்து குருக்கிட்டேருந்து கற்றுண்டு நம்மளே அதை மாதிரி இருப்போம் அப்படிங்கிறது தான் இது. எங்கே விஷ்ணுவாக இருக்கணுமோ, எங்கே சிவனாக இருப்போமோ அப்படின்னா அந்த குணங்கள், அதுக்குன்னு நான் கடவுள் ஆயிட்டேன்னு இல்லை, அந்தந்த குணங்கள் என்னென்ன குணங்கள் எங்கெங்கே இருக்கணும்னு அவள் கற்றுக் கொடுக்குறா. அந்த அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். நம்ம அம்மா அப்பாவும் இதில் ஏதோ ஒரு குணங்களோடெல்லாம் இருப்பா. ஒரு நேரத்தில் குணங்கள் மாறும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுலேருந்தெல்லாம் நம்ம வந்து பலர் குருவாக இருப்பாங்க. நமக்கு சில பேர் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து கூட அனுபவத்தை கொடுப்பாங்க, அதுலேருந்து நமக்கு நாலேஜ் கிடைக்கிறது. அதனால் அது மாதிரி நம்ம நிறைய கற்றுக்குறோம். ஸோ குரு இதுதான். இதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிடணும். மாதா பிதா குரு இவா 3 பேரையும் நம்ம என்றைக்கும் நமஸ்காரம் பண்ணலாம். இந்த 3 பேரும் நமக்கு ஒரு அர்த்தம் வந்து மாதா பிதா குரு, அடுத்தது தெய்வத்தை வணங்கணும்னு இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததன் மூலமாக இவ்வளோ இதுவும் இவாக்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறச்ச நமக்கு என்ன தோணும்னா, மாதா பிதா குரு இவா 3 பேருமே தான் தெய்வம்னு தோணும். ஸோ மாதா பிதா குரு தெய்வம், மாதாவே மாதா பிதா அப்படின்னு தோணும். மாதா பிதா மாதிரியும் நிறையா சொல்லித்தராளேன்னு. அடுத்தது பார்த்தோன்னா மாதாவும் பிதாவும் தான் குருன்னு தோணும். 3வது அர்த்தம் என்ன தோணும்னா, மாதா பிதா குரு இவா 3 பேரும் தான் தெய்வம்னு தோணும். ஸோ இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். மிகவும் நன்றி. தன்யவாத்.